ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா டாப் 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ், அதுவும் ஹாலிவுட் மூவிஸ். ஸோ அது தமிழ் டப்புக்குள்ள விளையாடுறதுனால இங்கே தமிழே பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் சூப்பர் டாப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்மே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த சொல்ல போகிற 5 படங்களே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு 2-3 மூவிஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த டாப் 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்க்குள்ள லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம 5th பொசிஷனில் எது இருக்குது பார்த்தீங்கன்னா லூப்பர். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பில் கூட விளையாக்கு, அதனால் நீங்கள் தமிழே பார்த்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு லூப் மைய பற்றி எடுக்க படம் தான் இந்த படம். லூப்னு என்ன தெரியாங்களா, இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் தான் நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரே மைண்ட் செட் தான் இருக்கும். இப்போ இல்லாமல் படம் எடுப்பாங்கன்னு ஹாலிவுட்டில் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நானே இந்த கான்செப்டை லூப்பர்னு வச்ச பிறகு இது கண்டிப்பாக லூப் மூவின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஸ்டோரிலாம் செம்மையாச்சு, டைம் ட்ராவல் எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்கங்க. அதனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். கடைசி என்னவுமேன்னு தெரியாது. இந்த படத்துக்கு லூப்பர்னு படம் வச்சது. ஸோ படத்துக்கும் டைட்டிலுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கும். கரெக்டான டைட்டில் தான், லூப்பர்னு ஒரு குட் டைட்டில். ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, டைம் ட்ராவல் மூவி வருவீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் விரும்புவீங்க. ஏன்னா அதுவும் இந்த அந்த கான்செப்டும் இந்த படத்தில் இருக்கும். சரி, இதான் நம்ம 5th பொசிஷன் இருக்குது லூப்பர். நம்பர் 4th பொசிஷன் எது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 1. இந்த படம் 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் டப்பில் கூட பிளாக்கு. இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் படம். ஸோ ஆனால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர் மூவி ஏகப்பட்ட மூவி வந்திருக்கு. அதில் பார்ட் 1 செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னோடனே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது ரோபோட் தான். ரோபோட்டும் இந்த படத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட ரோபோட் தான் கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் படமே ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகுது, ஸோ கிட்டத்தட்ட எப்படி ஆரம்பமாச்சு, ஸோ அதான் இந்த படத்தில் மீன் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. கான்செப்ட்லாம் சாமி விடுங்க, ஆக்ஷன் சீன்ஸ் வேறு லெவலில் தெருக்கி விடுவாங்க. இந்த படத்தில் பட்ஜெட் கொஞ்சம் பார்க்கும்போது யோசிச்சேன், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நேரம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பின்னிருச்சு படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன். அதனால தான் அடுத்தடுத்த படம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தியானும். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு நல்ல மூவிங்க. அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு ரோபோட் ஃபைட் சீன்ஸ் சூப்பராக எடுத்துருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேறு லெவலில் எடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நீங்கள் படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதான் நம்ம 4th பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம 3rd பொசிஷனில் எது இருக்குது பார்த்தீங்கன்னா பேக் டு தி ஃபியூச்சர் பார்ட் 2. பார்ட் 1 கூட லேஸ் ஆயிருக்கு. அந்த படம் யாராச்சும் பார்க்கல, போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதை பார்த்தா தான் இந்த படம் புரியும். பேக் டு தி ஃபியூச்சர் பார்ட் 1க்கு IMDb 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2க்கு 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ சூப்பரான கதை. படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு 94% பீப்புளுக்கு பிடிச்சிருந்துச்சி. 94% பீப்புள்னா ரொம்ப ஹை லெவலான மூவி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவி தான் இந்த படம். ஒரு கம்ப்ளீட் சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை என்னென்னு நம்ம ஒரு தாத்தா இருப்பார்ல, பார்ட் 1ல் பார்த்து தாத்தா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்கணும் போய் பார்த்துட்டு வருவார். ஸோ பார்த்து நம்ம ஹீரோட பையன் இருக்கார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க 1002. ஏன்னா ஒரு தப்பு செஞ்சுருப்பார். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து திரும்ப பாஸ்ட்டில் போய் சொல்வார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், அதாவது 2015 போய் அதை தடுத்து நிறுத்துவார். தடுத்து அப்புறம் ஒரு ஸ்போர்ட் புக், அதாவது 2015 தான் இருக்கும். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாறி இருக்கும். ஸோ ஸ்போர்ட் புக், அதாவது எந்த ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் ஜெயிக்காங்க, ஸோ அதை இவங்க எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தாத்தா தடுத்து நிற்பார். ஒரு ஆள் பார்த்துருவார். ஆள் பார்த்து அந்த ஸ்போர்ட் புக் போய் அதோட பாஸ்டருக்கு ஒருத்தனை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட லைஃபே மாறி இருக்குங்க. ஆமாங்க, நம்ம அப்பாவே மாறிடுவார். செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் 1955 போவாங்க. எதுக்கு போவாங்கன்னா அந்த புக்கை அந்த தாத்தா கொடுப்பாரோ, ஸோ அதை எடுத்துட்டா அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் பாஸ்ட் நல்லா பழையபடி ஆயிடும். ஸோ அதனால் அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு வேறு லெவலான மூவிங்க. ஸோ எல்லாம் பேக் டு ஃபியூச்சர் பார்ட் 3 கூட வந்திருக்கும். அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இது ஒரு டைம் ட்ராவல் மூவி தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராச்சு. இதான் நம்ம 3rd பொசிஷனில் இருக்குது பேக் டு தி ஃபியூச்சர் பார்ட் 2. நம்பர் 2ல் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர் பார்ட் 1. இந்த படம் 1984 ரிலீஸ் ஆச்சு. பழைய படம் தான். இந்த தடவை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா படம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் தமிழ் டபிள் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த படத்துக்கு ஐஎம் ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரிவ்யூஸில் 5/5 வாங்கியிருக்கு. இதில் நம்ம அர்னால்ட் சார் தான் படத்தில் ஹீரோவாக வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்த பாட்டில் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். அர்னால்ட் சார் இந்த படத்தில் வில்லன் தான்.
அதுக்கடுத்து நிறைய பாட்டு வந்திருக்கு. அதில் அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் 1, 2 தான் நல்லாயிருக்கும். மற்ற எல்லா பாட்டுமே அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்காது. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆனுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டர். ஸோ அப்படி என்னென்னா அதாவது 2029 பார்த்தீங்கன்னா ஒரு வார் நடந்திருக்கும் மனிதனுக்கும் மிஷினுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினேட்டர்னா மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையை கொல்ல அப்படின்னு ஒரு கேலை கொல்ல 1984க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ஏன்னா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் பிறக்கும். ஸோ அந்த ஆம்பளை பையன் பார்த்திங்கன்னா அந்த 2020 அந்த பையனைக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ஸோ அதனால் அந்த பொண்ணை கொண்டுட்டா ஸோ அந்த பையனும் பிறக்க மாட்டோம். ஸோ ஒன்றுமே நடந்திருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெர்மினேட்டர் பார்த்திங்கன்னா அங்கே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொம்பளைக்குள்ளே ஸோ இன்னொரு டெர்மினேட்டர் அனுப்புவாங்க. அதே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பையனோட அப்பா அந்த கேலோட ஹஸ்பண்ட் ஸோ ஆனால் நினைப்பாங்க. ஸோ 1984 ஸோ 2 பேரும் நினைப்பாங்க. ஸோ கடைசியில் என்ன தான் படத்தோட ஸ்டோரி அல்டிமேட் லெவலில் இருந்துச்சு. படம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க. இதான் நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்குது டெர்மினேட்டர். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். 1984 பழைய படம் தானே மறந்துடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ்லாம் அல்டிமேட் லெவலில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் நம்ம செகண்ட் பொசிஷனில் இருக்குது டெர்மினேட்டர் பார்ட் 1. நம்பர் 1 பொசிஷனில் எது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிக்ஷன். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் டபுளுக்கு இந்த படத்துக்கு கைம் ரேட்டிங் 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 8.8 கொடுத்தாலும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு இந்த பார்த்துக்கோங்க. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரிலாம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் எடுத்துவாங்க. மட்டும் இதில் நம்ம டிகாப்ரியோ சார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ படம்னாலே வேறு இருக்கும். மட்டும் இந்த படத்தை டைரக்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் சார். அவரோட படம்னாலே வேறு இருக்கும். முக்கியமாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவினா மண்டே குழாவ மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க. கான்செப்ட்லாம் அவ்வளோ ஸ்டோரி வைஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துட்டு புரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதான் அந்த படத்தை பார்க்கணும் நிறைய பேர் ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஏன்னா புரியாது இல்லை, கண்டிப்பாக கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். மீன் அந்த படத்தோட ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு மிஷின் இருக்கும். அதாவது யாரோட கணக்குள்ள வேணால் போந்துடலாம். ஸோ அதில் பற்றி ஆரம்பத்தில் இருந்த படம் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் கிளைமேக்ஸில் கண்டிப்பாக புரிஞ்சிடுங்க. தெளிவாக புரிஞ்சிடும். எனக்கும் கிளைமேக்ஸில் புரிஞ்சு இந்த படத்தை ஏகப்பட்ட பார்த்தவங்க கிளைமேக்ஸ் தான் புரிஞ்சிச்சு. ஸோ இதில் எல்லாத்தோட கடைசியாக கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட் லெவலில் எடுத்துரும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த இப்படிலாம் கான்செப்ட் யோசிச்சிருக்காருன்னா கிறிஸ்டோபர் நோலன் பெரிய ஆளாக தான் இருப்பார். ஏன்னா இப்படி யோசிச்சிருக்காரு. படம் அல்டிமேட் லெவலில் இருந்துச்சு. இந்த படத்துக்கு IMDb 8.8 கரெக்டான IMDb தான் கொடுத்தாங்க. படம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நல்ல கிறிஸ்டோபர் நோலன் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் விரும்புவீங்க. மற்றபடி நார்மல் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஒரு சூப்பரான மூவி. இந்த படம் புரியலாட்டி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த படத்துக்காண்டி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இதான் நம்ம நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது இன்ஸ்பிக்ஷன். படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அல்டிமேட் ரேஞ்சாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஹைலி ரெக்கமெண்ட் மூவி. மஸ்ட் வாட்ச் மூவி வேறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ எது பண்ணாலும் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ சூப்பர் டாப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க.